Student, 12th standard chapter 4 exercise 4.1 sum number 7, find the value of sin inverse of sin pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 sin pi by 9. Okay, the value English money result கேக்குறாங்க. Okay, so first sin திரும்பி கொஸ்டின் எழுதி யூஸ் பண்ணிட்டோம். இது என்ன ஃபார்முலா இருக்கு ஃபார் கொஸ்டின் பாரு. sin a இது a வா எடுத்துங்க, இது b ஆ எடுத்துங்க. இது என்ன sin a cos b plus cos a sin b. a க்கு வந்து 5 by b க்கு வந்து 5 by. கரெக்ட். இந்த ஃபார்மேட் இருக்குதா பாரு. sin a cos b plus cos a sin b. ஓகே, a க்கு வந்து 5 by 9, b க்கு வந்து 5 by 9. ஓகே, அந்த ஃபார்மேட்ல இருந்தா என்ன வரும்? sin a plus b ன்னு யூஸ் பண்ணிடலாம். அப்ப sin of a 5 by 9 plus 5 by 9 இஸ் இன்வெர்ஸ் பண்ணா 6 by 9. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஒரு இன்டர்வல் இன்வெர்ஸ்ல மைனஸ் பை பை 2 பிளஸ் பை பை இன்டர்வல் தான் நமக்கு இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம போகுது என்ன யூஸ் பண்ணுறோம், நமக்கு 5 மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 5லேருந்து என்ன வரும், அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணுங்க. இப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு 9 பை மைனஸ் எல்சி இருந்தால் 9 பை மைனஸ் 6 பை பை 9, 9 பையில் போனால் 3 பை பை 9, 3 கேன்சல் பார்த்து நமக்கு 3. இப்போ பை பை 3 தான் இதோட நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, இங்கே இருக்கிற எப்போ ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் அந்த மைனஸ் பை பை 2 பிளஸ் பை பை இன்டர்வல் உள்ளே இருந்துன்னா டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா மைனஸ் பை பை 2 பிளஸ் பை இன்டர்வல் எக்ஸ்ட்ரா போகுது. அப்போ எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், 5லேருந்து இந்த வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு அந்த இன்டர்வல் உள்ளே வந்துடும். அப்போ தேர்ஃபோர் பை பை 3 நம்ம ஃபைனல் ஆன்சர். இங்கே என்ன பண்ணுறோம், sin a பிளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கிறதால sin a பிளஸ் பி ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைன் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.